2024-25 தமிழ்நாடு அரசால கொடுக்கப்பட்ட முக்கியமான விருதுகள் இன்னைக்கு பார்க்கலாம். திருவள்ளுவர் விருது யார் வாங்கியிருக்கான்னா படிக்காராம வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐயன் திருவள்ளுவர் விருதை நம்ம ராபி சேது பிள்ளையோட ஒரு உரைநடை ஒன்று படிச்சிருப்போம். வஉசி சொன்ன மாதிரி செக்கிழுத்த செம்மல்னு வஉசி நம்ம படிச்சிருப்போம். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவனை படித்து என் உள்ளம் தலைத்தேன்னு சொல்லியிருப்பார். அப்ப வள்ளுவரை படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயன் திருவள்ளுவர் விருது யாருன்னா வள்ளுவரை படிக்காராமு. பேரறிஞர் அண்ணா விருது யாருன்னா கணேசன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அண்ணா கணேசன் சன்னுன்னு வந்திருக்கா. ஸோ சன்னா இருந்தா அண்ணனா தான் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்டரா இருந்தா தான் அக்காவா இருப்பாங்க. இப்போ சன்னுனா அண்ணன் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா விருது யாரு? எல் கணேசன். பாரதியார் விருது யாரு வாங்கியிருப்பான்னா கபிலன் வாங்கியிருக்காரு. பாரதிதாசன் விருது யாருன்னா செல்வ கணபதி வாங்கியிருக்காரு. அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யார் வாங்கியிருக்கா? மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, ரவீந்திர ஜடேஜா எல்லாத்துக்குமே தெரியும் கிரிக்கெட்ல. ஸோ அவர் ஒரு 50-ஓ 100-ஓ அடிச்சிட்டாரு அப்படின்னா பேட்டை வாழை சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்படி நல்லா சுத்துறாருன்னா கிரவுண்ட்ல நல்லா தென்றல் மாதிரி காத்து வீசி ஞாபகம் வச்சுங்க. அப்ப ரவீந்திர ஜடேஜா தென்றல் காத்து வீசுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. பேட்டை சுத்துறது எல்லாம் கிரிக்கெட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யார் அப்படின்னா ரவீந்திரநாத். முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் விருது யாருன்னா புதிய வெப்பன் வாங்கியிருக்காரு. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் வாங்கியிருக்காரு. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரவியை நம்ம தமிழ் எழுதும் போது கண்டிப்பா போறோம்னு சொல்லுவாங்க. அப்ப ரவி என்பதன் பொருள் என்னன்னா சூரியன். இது இன்னும் பிரிச்சு படிக்கிறோம்னா இரு கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இருளை அகற்ற வந்த சூரியன் சொல்லுவோம். நம்ம அம்பேத்கர் நமக்கு நல்லாவே தெரியும். சாதிங்கிற ஒரு இருள் இருந்தோம், அதெல்லாம் நமக்கு தூக்கி போட்டு நம்மளோட சூரியன் மாதிரி அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தவர். அப்ப அம்பேத்கர் விருது யார் வாங்கியிருக்காருன்னா சூரியன் ரவி ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை பெரியார் விருது யார் அப்படின்னா, பெரியார்னாலே நமக்கு நல்லா தெரியும், குடியரசு விடுதலைங்கிற இதழ்கள்லாம் நடத்தியிருப்பாரு. அப்ப பெரியார் விருது விடுதலை ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது யாருன்னா கலைஞர் முத்துவேல் கலைஞர்னு நமக்கு தெரியும். அப்ப கலைஞர் விருது யாருன்னா முத்து வாவாசி. அண்ணா பதக்கம் இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வீர தீர செயலுக்கான விருதா இருக்கு. யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா வெற்றிவேல் வாங்கியிருக்காரு. சோ வெற்றி பெற்றோம்னா பதக்கம் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா பதக்கம் வெற்றிவேல். எதுக்காகனா அடையாறுல ஒரு 3 பேர் மூழ்கிடுறாங்க, இவர் காப்பாத்திடுறாரு. அதுக்காக இந்த விருது இவர் கொடுக்குறாங்க. அடுத்து கோட்டை அமீர் விருது. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். இந்த கோட்டை அமீர் விருது எதுக்காகனா மத நல்லிணக்கத்திற்காக கொடுக்குறாங்க. சாதி மதம்லாம் பார்க்காம 1000 இறந்தவங்களை பாத்தீங்கன்னா புதைக்கிற அந்த பணியில இவர் ஈடுபட்டு இருக்காரு. யாருன்னா அமீர் அம்சா அப்படிங்கிறவர் தான். இவருக்கு கோட்டை அமீர் விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து கி நாராயணசாமி நாயுடு நெல் விளைச்சல் விருது. இதை வாங்கினது யாருன்னா விவசாயி ஆர் முருகவேல், தேனி மாவட்டத்துக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ்ஆர்ஐங்கிற சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு முறையில அதிக நெல்லை விளைவிச்சிருக்காரு. அதுக்காக இந்த விருது அவர் கொடுத்திருக்காங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சரின் சிறப்பு விருதை வென்றவர் பூர்ணம் அம்மாள். இவங்களும் முக்கியமானவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்டு அதை எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணாம அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவல் கோட்டம்ங்கிற நூலுக்காக சாகித்யம் விருது வாங்கின சு வெங்கடேசன் இப்ப மதுரையோட எம்பியா இருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு நேராவே போய் அவரை பாராட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது தெரிஞ்சுதான் இவங்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியால கூட பார்த்திருப்பீங்க. வாங்கினவங்க யாருன்னா பூர்ணம் அம்மாள். இப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடையாது. அடுத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படும் விருது முத்துலிங்கம் விருது. இவர் பேர்ல கொடுக்குறாங்க. மொழிபெயர்ப்பு அப்படின்னா நீங்க சாகித்ய அகாடமிக்குள்ள போயிடக்கூடாது, அது வேற. இது தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படுறது. சாகித்ய அகாடமி கொடுக்குற மொழிபெயர்ப்புங்கிறது வேற. அது பா விமலா வாங்கியிருப்பாங்க. இதையும் குழப்பிக்க கூடாது. இது தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படுறது. முத்துலிங்கம் விருது இவர் ஒரு கவிஞர். இவர் பேர்ல வாங்கினவங்க யார் அப்படின்னா 2025 கல்யாணராமன் வாங்கியிருக்கிறாரு. என்ன நூலை மொழிபெயர்க்கிறதுக்காக அப்படின்னா பூனாச்சி. இந்த பூனாச்சியோட ஆசிரியர்னா பெருமாள் முருகன். இது முக்கியம். பூனாச்சிங்கிற நூலை கல்யாணராமன் மொழிபெயர்த்திருக்காரு. அதனால இந்த முத்துலிங்கம் விருது வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கி ராஜநாராயணன் நினைவு விருது. கீரா யார் வாங்கியிருக்காருன்னா நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்காரு. சூடிய பூ சூட இருக்குங்கிறதுக்காக சாகித்யம் விருது வாங்கியிருப்பார்ல, அது ஞாபகம் வச்சிருப்பீங்க. கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்களுக்காக சாகித்யம் விருது வாங்கினவர். 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா செல்வராசனுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்மாழ்வார் விருது. நம்மாழ்வார் விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கூட கேட்கலாம். இயற்கை விவசாயம், அதுக்கப்புறம் பசுமை தொழில்நுட்பத்திலையும் சிறந்து விளங்குறவங்களுக்காக கொடுப்பாங்க. இந்த வருஷம் யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத்குமார், ஜெகதீஷ், காளிதாஸ்ங்கிற ஒரு 3 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஔவையார் விருது. இந்த ஔவையார் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம்.
நம்ம அவ்வை சண்முகம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சிருப்போம். டி.கே. சண்முகம்ங்கிறது ஔவையாரோட வேடம் போட்டு நடிச்சிருப்பாங்க, நாடக கலையில நிறைய பார்த்திருப்பீங்க. அதை வச்சு கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஔவையார் யாருன்னா யசோதா சண்முக சுந்தரம், அவ்வை சண்முக சுந்தரம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பரிசு தொகை எவ்வளவுனா 1.5 லட்சம். இது எப்ப கொடுக்குறாங்கன்னு கேள்வி கேட்கலாம். மார்ச் 8ஆம் நாள், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே மகளிர் தினம் சொல்ற நம்ம மார்ச் 8ஆம் நாள்ல இந்த ஔவையார் விருது கொடுக்குறாங்க. ஸோ அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்னா ஔவையார் விருது எந்த தினத்துல கொடுக்குறாங்க கேட்கலாம், இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்கிறதும் கேள்வி கேட்கலாம். அடுத்து பெண் குழந்தை திறன் மேம்பாட்டிற்கான மாநில விருது. ஸோ இது 2018 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 18 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாள் எதுக்காக வச்சிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். தேசிய பெண் குழந்தை தினமா கொண்டாடுறாங்க. அந்த நாள்ல தான் இந்த விருது கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. இப்ப யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌமியாங்கிறவங்க வாங்கியிருக்காங்க, கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அடுத்து பெண் குழந்தை திறன் மேம்பாட்டிற்கான சிறந்த மாவட்ட விருது. இது ஒரு 3 மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. எதுக்காகனா பெண் குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பதற்காக அந்த செயல்பாட்டுல சிறந்து விளங்கின ஒரு 3 மாவட்டம். ஸோ அது எந்த நாள்ல கொடுக்குறாங்கன்னா February 24. என்ன நாள்? தமிழ்நாடு மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு நாள். இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மையார் செல்வி ஜெயலலிதாவோட பிறந்தநாள் தான் இந்த February 24. ஸோ அந்த நாள்ல கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட 3 மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூருங்கிற 3 மாவட்டம். அடுத்து முக்கியமான விருது தகைசால் தமிழர் விருது. இது 2021 இருந்தா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2-3 டைம் கேள்வியும் கேட்டுட்டாங்க. யார் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 2021 இருந்தே மனப்பாடம் பண்ணிக்கலாம். 2021 ஐயா சங்கரையா வாங்கியிருக்காரு, 22 ஐயா நல்லகண்ணு வாங்கியிருக்காரு, 23 ஐயா வீரமணி வாங்கியிருக்காரு. இப்ப யார் அப்படின்னா தகைசால் தமிழர் விருது 2024 ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் வாங்கியிருக்காரு. ஸோ இது 4மே ரொம்ப முக்கியம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாரு வாங்கியிருக்கா? வீர முத்துவேல். யார் இவரு? சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட மிஷன் டைரக்டர் திட்ட இயக்குனர் யாருன்னா இந்த வீர முத்துவேல். இதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா இந்த சந்திராயன் எந்த டேட்ல நிலவுல கால் பேசுனா ஆகஸ்ட் 23. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா இத தேசிய விண்வெளி தினமா அனுசரிச்சிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த சந்திராயன் 3 தென் துருவத்துல கால் பதித்த 4வது நாடா நம்ம இந்திய நாடா இப்ப பெருமைப்படுத்துறது இந்த சந்திராயன் 3 தான். ஆகஸ்ட் 23. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தென் துருவத்துல அதை கால் பதிச்சிருக்க பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சிவசக்தி பாயிண்ட்னு நேம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகளிர் நலனுக்கான சமூக சேவகர் விருது யார் அப்படின்னா மீனா சுப்பிரமணியம். அடுத்து கல்பனா சாவ்லா விருது சஃபீனா. இவங்க ஒரு நர்ஸ். இப்ப ரீசெண்டா கேரளால வயநாடு நடந்த ஒரு நிலச்சரிவுல தன் உயிரையும் பொருட்படுத்தாம நிறைய சேவை செஞ்சதுனால வீரதீர செயலுக்கு கொடுத்திருப்பாங்க. சிறந்த மாநகராட்சி கோயம்புத்தூர், சிறந்த நகராட்சி திருவாரூர், சிறந்த பேரூராட்சி சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம். அடுத்து முதலமைச்சரின் நல்லாளுமைகளுக்கான விருது யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா டி வனிதா, கே இளம்பகவத், என் கோபாலகிருஷ்ணன், திவ்ய தர்ஷினி, இன்னசென்ட் திவ்யா அவங்கெல்லாம் இந்த முதலமைச்சரின் நல்லாளுமைகளுக்கான விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளின் நலன் சார்ந்த சிறந்த மருத்துவர் விருது யாருக்குன்னா விஜயலட்சுமி. அடுத்து திருநங்கைகள் விருது இதுவும் 2021 தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வாங்கினது யாருன்னா பொன்னி ரேவதின்னு வாங்கியிருக்காங்க. அந்த திருநங்கைகள் வீடியோ தமிழ்மணி சார் ஃபுல்லாவே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ பாருங்க. அதுல இதை பத்தின எதுக்காக கொடுக்குறாங்க, எப்ப இருந்து கொடுக்குறாங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவே இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.